வணக்கம். இந்த வீடியோல ஆப்டிக்ஸ் படிக்கலாம். ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்னுடைய ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச் எந்த டாபிக் எல்லாம் டீல் பண்ணும் அப்படின்னா லைட், அதனுடைய நேச்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதையெல்லாம் அதனோட அப்ளிகேஷன்ஸ் இதையெல்லாம் பற்றி டீல் பண்ண போகுது. லைட் ஒரு சோர்ஸ்ல இருந்து வெளியில வருது. அதுதான் லைட் சோர்ஸ். இட் மே பி த சன் ஆர் யுவர் எலக்ட்ரிக் பல்ப், இல்லை எரிகின்ற ஏதாவது ஒரு பொருள். இட் மே பி த கேண்டில் ஆர் லாக். ஸோ இங்கேருந்துலாம் லைட் ஆனது ப்ரொப்பகேட் ஆகுது. லைட் எப்படி ப்ரொப்பகேட் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரொப்பகேட் இன் ரெக்டிலினியர் மீடியம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகும். ஸோ ரெக்டிலினியர் ப்ரொப்பகேஷன் அப்படிங்கிறது. முதல்ல இந்த லைட் ஆனது எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா, நியூட்டன் தான் இந்த கார்பஸ்குலர் தியரியை ப்ரப்போஸ் பண்ணாரு. அவருடைய கூற்றுப்படி லைட் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஒரு டைனி ஆட்டம் லைக் பார்ட்டிகல்ஸால ஆனது அப்படின்னு சொன்னார். ஒரு சோர்ஸில் இருந்து இந்த மாதிரி எண்ணற்ற பார்ட்டிகல்ஸ் நேர்கோட்டில் எல்லா திசைகளிலேயும் புறப்பட்டு செல்கின்றன அப்படிங்கிறது தான் அவருடைய கார்பஸ்குலர் தியரியினுடைய ஒன் லைன். இவருடைய இந்த தியரி வச்சுக்கிட்டு லைட்டினுடைய ப்ராப்பர்ட்டியான ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இதையெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்படி ஒரு பாலை செவத்தில் அடிக்கும் பொழுது அப்படி எக்ஸாக்டாக பவுன்ஸ் ஆனுச்சோ, நீங்கள் எந்த ஆங்கிளில் அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது பவுன்ஸ் ஆனுச்சோ, இதே மாதிரி லைட் ஆனது ஒரு சர்ஃபேஸஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அக்கார்டிங் டு கார்பஸ்குலர் தியரி. பட் லைட்டினுடைய வேறு சில நேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், இதையெல்லாம் இந்த பார்ட்டிகல் தியரியை வச்சு பார்க்கும் பொழுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் ஒன்றோடொன்று சூப்பர் இம்போஸ் ஆகி ஒரு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கர் ஆகுது. இல்லை ஒரு பேட்டர்னை, இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை உருவாக்குது. இந்த சூப்பர் இம்போசிஷன் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ லைட்டை வேவாக தான் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அகெயின் அனதர் ஃபினாமினான் இஸ் கால்டு டைஃப்ராக்ஷன். டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்டக்கில் லைட் போகிற பாதையில் இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கினுடைய எட்ஜஸில் இந்த லைட் ஆனது பெண்ட் ஆகி போணுச்சு. இதுவும் ஒரு பார்ட்டிகளால் செய்ய முடியாது. லைட் ஒரு பார்ட்டிகளாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது ஜஸ்ட் பவுன்ஸ் பேக் ஆகும். அதுலேருந்து கார்னரில் எப்படி அது பெண்ட் ஆகி போக முடியும்? ஸோ லைட்டை வேவாக இருந்தால் தான் இந்த டைஃப்ராக்ஷன் பாசிபிள். அப்போ இந்த ரெண்டு ஃபினாமினாவில் இருந்து லைட் நிச்சயமாக ஒரு பார்ட்டிக்கலால் இல்லை அப்படிங்கிறது போயிட்டு அது வேவ் தான் அது அப்படிங்கிற கான்செப்ட் மேலோங்கி வந்துச்சு. அப்போ லைட் பார்ட்டிக்கல்னு கன்சிடர் பண்ணது முற்றிலும் தவறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறமா இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு லைட் ஆனது ஒரு மெட்டல் மீது படும் பொழுது அந்த மெட்டல் எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுச்சு. இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ இதில் லைட் ஒரு குவாண்டாஸாக ஆகிருக்கு. லைட் இஸ் அதாவது ஒரு ஸ்மால் எனர்ஜி பேக்கெட்ஸ், அதுக்கு பேர் தான் குவாண்டாஸ். இந்த குவாண்டாஸ்க்கு E is equal to hμங்கிற எனர்ஜி இருக்குது. இந்த எவ்ரி குவாண்டாஸ் is moving with the frequency of mu and with the momentum of E by C. Okay. அப்போ இந்த பர்டிகுலர் குவாண்டாஸ் it is a massless. Okay. இந்த particular energy packets it interact with the material, that is metals, and it releases the electron from the metal. அப்போ இந்த பாயிண்ட் படி, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படி பார்த்தா திரும்பவும் லைட்டை பார்ட்டிகல்ஸாக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வேவ் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, லைட் ஆனது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா இட் ஹேஸ் போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. லைட் எப்படி மீடியமில் ஒரு வேவ் மாதிரி ப்ரொபகேட் ஆகும். ஸோ இந்த வேவ்க்கு இதுதான் வேவ் லென்த். The wave has the crest and trough because light அப்படிங்கிறது ஒரு transverse wave. Transverse waveனா என்ன அப்படின்னா, ஒரு wave அப்படிங்கிறது என்னது? Disturbance. It is actually disturbance created in the medium. எப்படி ஒரு குளத்தில் ஒரு கல்லை போடும் பொழுது நிறைய ரிப்பிள்ஸ் உருவாகுது. என்ன ஆகுது?
தண்ணி ஒரு வாட்டர் மாலிக்யூல் தான் அந்த பாண்டில். இந்த வாட்டர் மாலிக்யூலை நீங்கள் கொடுத்த கல்லுடைய இம்பேக்ட்னால அந்த வாட்டர் மாலிக்யூல் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இந்த டிஸ்டர்பன்ஸ் கடத்தப்படுகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாலிக்யூல்ஸ் வழியாக கடத்தப்படுது. இந்த டிஸ்டர்பன்ஸை தான் நம்ம வந்து ரிப்பிள்ஸாக பார்க்குறோம். ஓகே, அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ்னால ஏற்படக்கூடிய பார்ட்டிக்கல் வைப்ரேஷன் இந்த வேவ் செல்லுகின்ற திசைக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேவ்க்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு பேர். இந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய வைப்ரேஷன் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாங்கிடியூடினல் வேவ்னு பேர். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான டிரான்ஸ்வர்ஸ் வேவ் லைட், லாங்கிடியூடினல் வேவ் சவுண்ட் வேவ். ஓகே, now come to the point. இந்த வேவா லைட்டை கன்சிடர் பண்ணிட்டோம்னா it has some frequency, it has some wavelength. இந்த wavelengthங்கிறது என்னன்னா the distance between the crest, the consecutive crest. This is the wavelength. இப்படி இந்த வேவா கன்சிடர் பண்ணுறதா பார்ட்டிகலாக கன்சிடர் பண்ணுறதா? இப்போதைக்கு இதில் வேவ் அப்படிங்கிறது it has a dual property. Sometimes it behaves like a wave and sometimes it behaves like a particle, right? After that quantum mechanics எல்லாம் வந்த பிறகு whatever that matter, it is a particle or a biggest planet, every matter has their own wave. So matter waves அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த கிளாசிக் லைட் ஆனது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். it has dual nature. So quantum mechanics வந்த பிறகு we have a complete picture about this light. ஓகே, நவ் லைட்னுடைய நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த லைட் ஆனது வேக்வமில் எந்த ஸ்பீடில் போகும்? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே, இந்த ஸ்பீடில் போகும். அப்போ மீடியம் வேறுபடுமானா அஃப்கோர்ஸ். இப்போ வேறு மீடியத்தில் வேக்வமில் மட்டும்தான் இந்த வெலாசிட்டி, வேறு மீடியத்தில் போகுது, வாட்டரில் போகுது அப்படின்னா டெஃபினெட்லி அதனோட வெலாசிட்டி வில் பி சேஞ்சிங். ஸோ இந்த எவ்ரி மீடியம்க்கு பிகாஸ் அதனுடைய டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்பீடு கம்மியாகுது. ஸோ இதனுடைய விளைவுகள் தான் நம்மளுடைய விதவிதமான லைட்னுடைய நேச்சர், நிறைய விதவிதமான கேரக்டர்ஸாக நம்ம பார்ப்போம். ரிஃப்ராக்ட் ஆகுறது, ரிஃப்ளெக்ட் ஆகுது, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ட் ஆகுறது, இது எல்லாம் இதனுடைய விளைவுகள் தான். ஸோ ஒவ்வொரு மீடியம்லையும் வேறு மாதிரி வெலாசிட்டியில் போகுது. ஆனால் அதனுடைய மேக்ஸிமம் இது வந்து வேக்வமில் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஓகே, நவ் இந்த லைட் எப்படி போகும்? ஸ்ட்ரைட் லைனாக போகுமா இல்லை எப்படி போகும்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் ப்ரொபகேட்ஸ் a rectilinear motion. அண்ட் வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன்? ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஒரு சர்ஃபேஸ் மீது லைட் வேவ் ஆனது பட்டு அது எதிரொலிக்கிறது தான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த மீடியம். இது ஒரு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த எனி டூ மீடியம் 1 மீடியம் 2. இந்த சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது, லைக் மெட்டல் சர்ஃபேஸ். இது மாதிரியான சமயத்தில் தான் லைட் ஆனது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் த நார்மல் அண்ட் திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே. இந்த நார்மல் கூட ஏற்படுத்துகின்ற கோணம் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கிறோம். அண்ட் திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டட் வே. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இன்கேஸ் இந்த மெட்டல் சர்ஃபேஸாக இல்லாமல் இந்த மீடியம் ஏர்லேருந்து ஒரு ரே வருது, ஆனால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியமை பார்க்குது, டிரான்ஸ்பரண்ட் மீடியமை மேலே விழுது. திஸ் இஸ் அ நார்மல். டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் விழும் பொழுது அதனோட வெலாசிட்டி என்னவாயிடும்? இன்கேஸ் இந்த இடத்துல வரும் பொழுது இது ஒரு v1 வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கு. இந்த மீடியம்குள்ளே வரும் பொழுது இட் வில் அண்டர்கோ எ டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி. மேபி இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்போ இது v2ங்கிற வெலாசிட்டியில் இந்த மீடியம் 2ல் ட்ராவல் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்டட். இந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியமில் இட் டீவியேட்ஸ் ஸ்லைட்லி, நாட் ஸ்ட்ரைட். எந்த லைனில் வந்துச்சோ அதே ஸ்ட்ரைட் லைனாக உள்ளே போகல. இந்த மீடியமோட இன்டர்ஃபேஸை வந்ததும் அது வேற ஒரு வெலாசிட்டியில் போகுது. அதனால தான் அந்த பெண்டிங் நமக்கு தெரியுது. அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் நோன் அஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். திஸ் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, now I want to introduce one term. This is called refractive index. What is this refractive index? This is called N1. N-ங்கிறதுல குறிப்போம். What is N? That is C/V. That is called your
refractive index. It is a constant. இது ஒரு நம்பர். இது என்னன்னா இந்த ரெண்டு velocity of light in vacuumக்கும் velocity of light in mediumக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை சொல்றது தான் இதனுடைய refractive indexங்கிறது. இதனுடைய தன்மை என்னன்னா ஒவ்வொரு மெட்டீரியல் வேறுபடும். ஏன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ளேயும் இந்த லைட் ஆனது வேற வேற வெலாசிட்டியில செல்வதனால இப்போ n1 அப்படிங்கிறது இந்த மீடியம் 1ல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? c by v1. n2 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? c by v2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம குறித்த பிறகு நம்ம ஒரு முக்கியமான ஒரு லாவுக்கு போக போகிறோம். அதுதான் ஸ்னெல்ஸ் லா. So if this is called angle of incidence, this is called angle of refraction. நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா v2 by sin theta r, this ratio must be equal to v1 by sin I. What is v1? இந்த refractive index formulaவில் இருந்து v1 is equal to c by n1 v2 is equal to c by n2 எழுதலாம். இந்த லெட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c by n2 sin theta r sin theta I. So n2 by now n2 sin theta r, that is equal to n1 sin theta 1. This is also a one form of Snell's law. இதில் இருந்து n2 divided by n1 is equal to sin theta I by sin theta r. இப்படியும் எழுதலாம். This is called Snell's law. So n2 அப்படிங்கிறது நான் மீடியம் 2னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், n1 அப்படிங்கிறது மீடியம் 1னுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதனோட ரேஷியோ it must be equal to sin theta I by sin theta r. Okay, so this is a very important law in the optics, that is called Snell's law. Okay, so இப்போ ரே ஆனது இன்னொரு மீடியம்ல இருந்து வேறொரு மீடியத்துக்கு போகும் பொழுது ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த ரிஃப்ராக்ஷன் ஆகுறத இந்த ஸ்னெல்ஸ் லா மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். So one more important term is total internal reflection. இப்போ ஒரு மீடியம்ல இருந்து எஸ்பெஷலி மோர் டென்சர் மீடியம்ல இருந்து லெஸ் டென்சர் மீடியத்துக்கு லைட் ஆனது டிராவல் பண்ணுது. வேற வேற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல போகுது. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல போகுது, இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல போகுது, இப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது. அண்ட் there is one particular angle. என்ன ஆகும்? இந்த லைட் ஆனது டென்சர் மீடியத்துல இருந்து லெஸ் டென்சர் மீடியத்துக்கு போகும் பொழுது ரிஃப்ராக்ட் ஆகாம அந்த பவுண்டரியிலேயே ரிஃப்ராக்ட் ஆகிட்டு போகும். ரிஃப்ராக்டட்ங்கிறது இந்த லெசர் டென்சர் மீடியத்துக்குள்ள போகக்கூடிய லைட் ரே. ஆனால் லைட் ரே அதில் ரிஃப்ராக்ட் ஆகாம பவுன்ஸ் பேக்கும் ஆகலை, ரிஃப்ராக்டும் ஆகலை, ஆன் த சர்ஃபேஸ் போகுது. அப்போ இந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு பேர் என்னன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு பேர். அண்ட் ஒன் மோர் கேஸ், நவ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் மோர் தேன் திஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள். தட் மீன்ஸ் இந்த லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸில் லைட் ஆனது மோர் டென்சர் மீடியத்தில் இருந்து லெஸ் டென்சர் மீடியத்தினுடைய பவுண்ட் அந்த இன்டர்ஃபேஸை டச் பண்ணும். அந்த லார்ஜர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் போகும்பொழுது இப்போ இந்த லைட் ஆனது ரிஃப்ராக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நோ, இட் வில் பவுன்ஸ் பேக். ரிஃப்ராக்ட் ஆகாமல் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மீடியத்துக்கே என்ன பண்ணும்? திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும். இதுக்கு பேர் தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பேர். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். முதல்ல லைட்டு டென்சர் மீடியத்தில் இருந்து ரேரர் மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதர்வைஸ் மோர் டென்சர் மீடியம் டு லெஸ் டென்சர் மீடியம். அப்படி இருக்கும் பொழுது தான் யூ கேன் obtain the total internal reflection. And next thing, angle of incidence critical angle விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் we can obtain the total internal reflection. This is the critical angle. In case thetaங்கிறது critical angle அப்படின்னா this n2 divided by n1 will be the ratio. Sin theta is equal to n2 by n1. And we know that Snell's law படி n1 by n, otherwise n2 by n1, that is equal to
sin theta I by sin theta R. ஓகே ஓகே. இப்போ இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக்ஸில் இந்த ப்ராசஸில் தான் நமக்கு ஃபைபர் ஆப்டிக்ஸே ஒர்க் ஆகுது. அண்ட் தென் டைமண்ட் ஏன் ரொம்ப ஷைனியாக இருக்குது அப்படின்னா தட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் வைடர் ஸோ தட் when it enters into the more denser to less denser medium, entire light has been totally internally reflected. That is the reason diamond has that much of glitterness and the shining அதனால தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் லைட். இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது லைட்டினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்மளுடைய லைட்டுக்கு வேவ் தியரி அண்ட் பார்ட்டிக்கல் தியரி வச்சுட்டு அதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபினாமினாஸை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஃபினாமினாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டை வேவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அ சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ். இப்போ இது ஒரு வேவ், ரெண்டு வேவ் இருக்கு. ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு வேவ், இது இன்னொரு வேவ். இந்த ரெண்டு வேவ் தனித்தனியாக நம்ம பார்த்தா இட்ஸ் அ நார்மல் வேவ். இந்த வேவ் இது ரெண்டு வேவ்னுடைய சூப்பர் இம்போஸ்ட் ரெண்டு ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகி கிடச்சிருக்கிற இந்த வேவ்ஸ் தான் சூப்பர் இம்போஸ்டு வேவ்ஸ். ஆக்சுவலி என்ன நடக்குது ரெண்டு வேவ்ஸ் ஒரு மீடியமில் பார்க்கும் பொழுது? ஆக்சுவலி வேவ்ஸ் அப்படின்னா என்ன முதல்ல நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு நீர்நிலை, அதில் ஒரு கல் போடுறீங்க, அதை சுற்றி என்ன நடக்கும் உங்களுக்கு? இப்படி ரிப்பிள்ஸ் வரும். இதுதான் வேவ்ஸ். ஓகே, ஸோ இந்த கல்லை சுற்றி, கல் போட்ட இடத்த சுற்றி நிறைய இந்த மாதிரி ரிப்பிள்ஸ் கிளம்பி இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் there is a disturbance in the water medium. அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கடத்தப்படுகிறது. ஓகே, ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் பாஸ் ஆகிட்டு போகுது இல்லையா? இதுக்கு பேர் தான் வேவ். இந்த வேவ் ப்ரொபகேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அண்ட் அட் த சேம் பாண்டில் ஐ எம் த்ரோயிங் அனதர் ஸ்டோன். இந்த ஸ்டோனை சுற்றியும் அகெயின் த டிஸ்டர்பன்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப்டர் அ டைம், ஸோ இட் இஸ் ரெண்டு வேவும் ஒன்னோட ஒன்று கண்டிப்பாக சூப்பர் இம்போஸ்ட் ஆகும். ஸோ த சூப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் டூ வேவ்ஸ் வில் கிவ் எ டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அந்த மீடியமில் ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். அது என்னெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த வேவ்ஸை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மீடியமில் நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் வேவ். ஓகே, அந்த வேவ் ரெண்டு விதமாக இருக்கும். லாங்கிடியூடினல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படிங்கிறது. வேவ் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ். லாங்கிடியூடினல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ். லாங்கிடியூடினல்ங்கிறது நம்மளோட சவுண்ட் வேவ், டிரான்ஸ்வர்ஸுங்கிறது நம்மளோட லைட் வேவ். ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்கும் அப்படின்னா இதில் இந்த வேவ் இருக்கு இல்லையா, இந்த வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரில் அந்த மீடியமில் இருக்க பார்ட்டிக்கல் வைப்ரேட் ஆகும். இதுவே லாங்கிடியூடினல் வேவில் என்ன ஆகும்னா வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய அந்த டைரக்ஷனுக்கு அலாங் த டைரக்ஷன் பேரலாக பார்ட்டிக்கலுடைய வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு லாங்கிடியூடினல் அண்ட் திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்வர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவில் இந்த பகுதியை what we call it as a crest and this part is known as trough. The crest and trough throughout the wave appear ஆகி இருக்கும் and this is known as the amplitude of this particular wave. Every wave has their wavelength. இந்த wavelength இதுதான் நம்ம அதனுடைய wavelength லாம்டாங்கிற லெட்டர்னால நம்ம குறிப்போம். That means from this starting point the wave, this is one wavelength, the length of this is called wavelength. And frequency நம்ம mu அப்படின்னு குறிக்கலாம். It is called frequency. That is ஒரு செகண்ட்ல எவ்வளோ வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும்.
அதனுடைய ஃப்ரீக்வன்சி. ஓகே, இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சூப்பர் பொசிஷன் ஆஃப் டூ வேவ்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு வேவ்ஸ் இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. அந்த இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். இப்போ இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் லைட்டில் இந்த இன்டர்ஃபரன்ஸ் என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. Now again, let us take the two waves. This is wave number 1 and this amplitude is called y1. And again I am taking the another wave. Please assume it is a perfect sine wave. Okay. This is amplitude of the second wave is y2. இந்த ரெண்டு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகி as a result you will be getting a superimposed wave like this, and this amplitude must be y1 plus y2. So the superimposition of these two waves is the interference. Actually this y1 and y2 எப்படி add up ஆகி இந்த amplitude வந்திருக்கு, எல்லா நேரத்துலையும் இப்படி நடக்குமான்னா no. Again we have a few conditions இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு. இப்போ வேவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். இந்த ரெண்டு வேவும் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஆடப் ஆகி இந்த மாதிரி வந்துருந்துச்சு. அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்சிமமாக இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ்க்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். In case here we are having another wave x1 this is called x2. These two waves superimpose each other and it is resulting a new wave like this, and this displacement is minimum here. Displacement is minimum. If the result of these two waves, அதாவது சூப்பரிம்போஸ் ஆன பிறகு இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்ஃபரன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இது ரெண்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கிரெஸ்ட் இதனுடைய ரெண்டு வேவ்னுடைய ரெண்டு கிரெஸ்ட்டும் பாருங்கள் ஆப்போசிட் ஃபேஸில் இருக்குது. ஸோ தட் இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரெஸ்ட்டும் சேம் ஃபேஸில் இருக்குது. அதனால அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்குது. வி ஆர் கெட்டிங் எ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இதில் ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கிறதுனால இதில் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஓகே, இப்போ ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு சோர்ஸஸில் இருந்து வெளியில் வரக்கூடிய வேவ்ஸு ஒன்னோட ஒன்று சூப்பர் இம்போஸ்ட் ஆகி கொடுக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் எஃபெக்ட் தான் இன்டர்ஃபரன்ஸ்னு பேர். இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு சோர்ஸஸும் முதல்ல கொஹரண்ட் சோர்ஸஸாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கொஹரண்ட் சோர்ஸஸில் இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் தான் இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியர் ஆகிட்டு நமக்கு அந்த ரிசல்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை நம்மளால் கொடுக்க முடியும். கொஹரண்ட் சோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வேவ்னுடைய ஆம்ப்ளிடியூடும் ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆக முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டிஷன். இந்த ரெண்டு வேவ்ஸும் கொஹரண்ட்டாக இருக்கணும்னா என்னென்னா the phase difference between them must remain constant with time and these two waves must have the same frequency. Okay. Also the amplitude of this interfering waves should be equal or at least very nearly equal, and the two sources should be narrow. That means point sources are இருக்கும். That is the two sources should be narrow, and also the two sources should give monochromatic or very nearly monochromatic இருக்கும். If any ஏதாவது ஒரு சோர்ஸ் இந்த சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் தான் we can get the interference. ஸோ இந்த இன்டர்ஃபரன்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு அந்த சோர்ஸஸ் must be coherent sources.
யூஸ்வலி கொஹரண்ட் சோர்சஸை எந்த ரெண்டு இண்டிபெண்ட் ரெண்டு சோர்சஸும் கொஹரண்ட் சோர்சஸாக இருக்கவே முடியாது. அப்போ எப்படி இந்த கொஹரண்ட் சோர்சஸை உருவாக்குவாங்க? ஏன் இது ரெண்டும் இருக்க முடியாதுன்னா, என்னதான் ஃபேக்டர்ஸ்னாலையும் அதனுடைய ஆம்ப்ளிடியூட், ஃபேஸு, ஃப்ரீக்வன்சி எல்லாம் சேமாக வச்சுக்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய ரெண்டு என்னதான் ஃப்ரீக்வன்சியெல்லாம் சேமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும், மோனோக்ரோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டாலும், இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய வேவ்ஸ்னுடைய அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து டிராஸ்டிக்காக வேரி ஆகும். இது ரெண்டுத்துலேருந்து சோர்சஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வேவ்ஸ்னுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வில் வேரி டிஃப்ரெண்ட்லி. தட் இஸ் த ரீசன் எப்படி கொஹரண்ட் சோர்ஸஸ் உருவாக்குறாங்கன்னா, இது ஒரு சோர்ஸ், இந்த சோர்ஸில் இருந்து வரக்கூடிய வேவ்ஸை ஒரு ஸ்மால் 2 ஸ்லிட்ஸ், ஒரு பின் ஹோல்ஸ், இதன் வழியாக பிரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பிளேஸ் பண்ணும் பொழுது அகெயின் ஆஸ் பர் த ஹைஜன்ஸ் பிரின்சிபல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வேவ் ஃப்ரண்ட்டினுடைய எல்லா பாயிண்ட்ஸும் இட் வில் ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் த செகண்டரி வேவ்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் இருந்து கிளம்பக்கூடிய செகண்டரி சோர்ஸஸ் தான் நம்மளுக்கு என்ன வரும், டூ கொஹரண்ட் சோர்ஸஸாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டு வேவ்ஸும் சேம் ஃப்ரீக்வன்சியில், சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸில் இருந்து நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை டிரைவ் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இந்த ரெண்டு சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸில் இருந்து நமக்கு கிடைக்கும். இஃப் யூ ஆர் பிளேசிங் எ ஸ்க்ரீன் ஓவர் ஹியர், யூ கேன் கெட் த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். அது என்ன மாதிரியான இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும்? ஸோ வி நோ தட் இந்த வேவ்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேவ்ஸ்னுடைய க்ரெஸ்ட் அண்ட் க்ரெஸ்ட் ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இன்டர்ஃபியர் ஆனிச்சு, சூப்பர் இம்போஸ் ஆனிச்சுன்னா, you will be getting a maximum displacement. That means if you are getting the maximum displacement, your intensity will be high. When crest and trough will interfere, that is superimpose aanichina, you will be having a minimum displacement, and as a result you will be having a less intense points. So as a result, in the screen la you will be having an alternate bright and dark. You can say that it's less intense, and the less intense points we can say it's a dark points. So alternate bright and dark points வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ that pattern is because of the interference of light இன்டர்ஃபியர் ஆகியிருக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான். ஸோ once again I would like to tell you that கொஹரண்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது எந்த தனித்தனியான ரெண்டு சோர்ஸஸையும் கொஹரண்ட் சோர்ஸஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. எந்த ரெண்டு இண்டிபெண்ட் சோர்ஸஸும் கொஹரண்ட் சோர்ஸஸாக ஆக்ட் ஆக ப்ராக்டிக்கலாக வாய்ப்பில்லை. ஸோ தட் ஒரு சோர்ஸில் இருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ், இந்த பின் ஹோல் ஏற்படுத்தினீங்க இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பின் ஹோல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிட்டை வைக்கிறோம். இந்த ஸ்லிட்டு வழியாக வெளியில் வரக்கூடிய அந்த செகண்டரி வேவ்ஸ் ரெண்டு தான் இந்த ரெண்டு ஸ்லிட்ஸும் ரெண்டு சோர்ஸஸாக ஆக்ட் ஆகுது. அந்த ரெண்டு சோர்ஸஸும் கொஹரண்ட் சோர்ஸஸ்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அம்ப்ளிடியூட் எல்லாம் சேமாக இருக்கும். அதன் விளைவாக we can get the interference pattern on the screen. Okay,